வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. ஸோ இந்தியாவோட 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை பத்தி நான் ஒரு பெரிய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் ஸ்குவாட் 15 மெம்பர்ஸ் கூட பார்க்கும்போது நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. என்ன ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கலாம்னா, வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா முகமது சிராஜ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா துபாய் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாட் கண்டியூசிவ் டு ஸ்பின், பேஸ் போலர்ஸ்க்கு தான் பயங்கரமா அசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அப்படின்னும் போது நீங்க வந்து கொஞ்சம் ஸ்பின் ஹெவியா போயிட்டாங்களோ இந்தியா ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி சிராஜ் வந்திருந்தா கொஞ்சம் அந்த ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் போலர் இருந்தா அவரு கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் தோணுது. ஹாப்பி டு சி ஜஸ்பிரீத் பும்ரா இந்த ஸ்குவாட், ஹாப்பி டு சி ஃபுல் ஃபிட் முகமது ஷமி, அதுக்கப்புறம் சுப்மன் கில்ல வைஸ் கேப்டனா வேற போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. பட் ஓடிஐஸ்ல சுப்மன் கில் ஆவரேஜஸ் மோர் தென் 58. ஸோ அதனால அவரோட பிளேஸ்லாம் இங்க கொஸ்டினபிளே கிடையாது. அந்த வகையில் ஜெய்ஸ்வாலுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ ஓவரால் இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நம்பிக்கையோட இருக்கேன். கண்டிப்பா இந்தியா அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் காமிச்சாங்கன்னா கண்டிப்பா சாம்பியன்ஸ் ட்ராஃபியை தட்டி தூக்கலாம். அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன? நிறைய இருக்கும்ல, கருண் நிறைய எடுக்கல, ருத்ராஜ் எடுக்கலன்னு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்க ஆஃப்டர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி.